உங்கள் மைண்டை டெய்லியும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம் மக்களே, ஒரு அன்கம்ஃபர்டபுளான கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள், உங்கள் ஆசைகள், உங்கள் ஒப்பீனியன்ஸ், உங்கள் கோல்ஸ், உங்கள் ஃபியர்ஸ், இது எல்லாம் உண்மையாகவே உங்களோடது தானா, இல்லை யாரோ உருவாக்கி கொடுத்ததா? இந்த கொஷின் முதல்ல கேட்குறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இது என்ன ஒரு கொஸ்டின், என்னோட மைண்டை நான் தானே கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் லாஜிக்காகவும் தோணும். ஆனால் ஒரு நிமிஷம் நின்று நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸை, எத்தனை டெசிஷன்ஸில் உண்மையாக உங்களோட இண்டிபெண்ட் திங்கிங்லேருந்து வந்தது? ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நியூ ஃபோன் லான்ச் ஆகுது. திடீர்னு எல்லா இடத்துலையும் அதை பற்றி வீடியோஸ், ரிவ்யூஸ், ரீல்ஸ், ஆட்ஸ், டிஸ்கஷன் அப்படின்னு ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த ஃபோன் வேணும்னு கூட தோணியிருக்காது. ஆனால் சில நாட்கள் கழித்து இந்த ஃபோன் நல்லா இருக்கே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். இன்னும் சில நாட்கள் கழித்து ஒரு வேளை வாங்கலாமா அப்படின்னு தோணும். இப்போது கொஷின் என்னென்னா, அந்த ஆசை எங்கேருந்து வந்துச்சு? அது உண்மையாகவே உங்களோட ஆசையா, இல்லை ரெப்பீட்டட் எக்ஸ்போஷர் காரணமாக உருவான ஆசையா? ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த வீடியோஸ் பற்றி தான் பார்க்குறீங்க, அந்த ஃபோனை பற்றி தான் ரிவ்யூஸ் பார்க்குறீங்க. சப்கான்ஷியஸாக உங்களோட மைண்ட் அந்த ஃபோனை தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் சைக்காலஜியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி. என்ன அப்படின்னா, மனிதர்கள் தங்களை கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் திங்கர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டியில் நம்ம ஒப்பீனியன்ஸ், சாய்ஸஸ், பிலீஃப்ஸ், ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே என்விரான்மெண்ட்டால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அது நம்ம ஃபேமிலியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நியூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், செலிப்ரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியாவிலேருந்து சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃபன்னி பார்ட் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும்போது பெரும்பாலும் நமக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ்னு கூட தெரியாது. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க. அது எந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணுது, எந்த லாங்குவேஜ் பேச போகுது, எந்த வேல்யூஸை பிலீவ் பண்ணுது, எந்த கல்ச்சரை நார்மல் நினைக்குது, இது பெரும்பாலான விஷயங்கள் அதுவாக சூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த குழந்தைக்கு அந்த ஃபேமிலியிலேருந்து கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதை சூஸ் பண்ணுது. அந்த குழந்தை கான்ஷியஸாக சூஸ் பண்ணினது இது கிடையாது. அவன் பிறந்த என்விரான்மெண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணினது. அதே பிரின்சிபல் அடல்ட்ஹுட்லேயும் தொடருது. டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக ஆகிடுது. இப்போது சோஷியல் மீடியாவே எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலரான டாப்பிக்கை பற்றி சில வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி வீடியோஸை அல்காரிதம் இன்னும் நிறையா உங்களுக்கு ஃபீல்டில் அதிகமாக புஷ் பண்ணும். கொஞ்ச நாளில் அது ரியாலிட்டி மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம பிரெயின் ஒரு சிம்பிள் மிஸ்டேக் பண்ணும். அடிக்கடி பார்க்குற விஷயத்த காமன்னு அசியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் இப்போ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்ற மனநிலைமைக்கு நம்ம பிரெயின் போக ஆரம்பிக்கும். அதனால் சில நேரம் உலகமே ஒரு குறிப்பிட்ட மாதிரி யோசிக்குதுன்னு தோணும். ரியாலிட்டி என்னன்னா, அது நம்ம ஃபீல்டில் மட்டும்தான். ஆனால் மக்களே, இங்கே ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஆல்வேஸ் பேடான ஒரு டாபிக் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எஜுகேஷனும் இன்ஃப்ளூயன்ஸ் தான், புக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தான், குட் மென்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ப்ராப்ளம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இல்லை, யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான். ஏன்னா ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியான வே அவனை ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. அவர் தன்னோட ஐடியான்னு நினைக்கிற ஒரு ஐடியாவை அவர் மைண்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறது. அதுதான் ஹிஸ்ட்ரி முழுக்க நடந்திருக்கு. அதுதான் அட்வர்டைஸிங்கில் நடந்திருக்கு. அதுதான் பாலிடிக்ஸில் நடந்திருக்கு. அதுதான் சோஷியல் மீடியாவில் கூட நடக்குது. ஆனால் இங்கே தான் ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறிட்டுருக்கு. ஏன்னா உங்கள் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கம்பெனிஸ் மட்டுமே கிடையாது. சில நேரம் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட உங்கள் திங்கிங்கை ஷேப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் செக்ஷன் 2ல் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. செக்ஷன் 2ல் உங்கள் தாட்ஸ் உங்களோடது தானா, இல்லை மற்றவங்கள்ட்டேருந்து பாரோ பண்ணினதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம மைண்டு முழுக்க இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுற மெஷின் கிடையாது. அது என்விரான்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அதாவது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அது திங்கிங்கையே அது உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க தான். ஒரு ஃபேமஸ் அப்சர்வேஷன் இருக்குது. நீங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற 5 பேரோட ஆவரேஜாகவே மாறிடுவீங்க. அது எக்ஸாக்ட் சயின்ஸே கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அண்ட் ட்ரூத் இருக்குது. மனிதர்கள் ஐடியாஸை மட்டும் ஷேர் பண்ண மாட்டாங்க, ஹேபிட்ஸையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஆட்டிடியூட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நுணுக்கமான விஷயங்களை மற்ற மனிதர்கள்ட்ட இருந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்ற சில ப்ராவர்ப்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஹெல்த்தை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் ஸ்லோவாக அதை பற்றி கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க.
எல்லாரும் நெகட்டிவிட்டியாக பேசுகிறாங்க அப்படின்ற என்விரான்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவான பர்சனாக பேச ஆரம்பிப்பீங்க, மாறவும் ஆரம்பிப்பீங்க. அது நார்மல் தானே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். இதே உங்களோட சரௌண்டிங்ஸில் எல்லாரும் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க அப்படின்னா நீங்களும் காஷியஸாக மாறலாம். அதாவது எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கவுமே பயந்துட்டு தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுக்கு நீங்கள் விருப்பப்படுற பர்சனாக மாறிடுவீங்க. எல்லாரும் க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் பெரிய கோல்ஸை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். நானும் இவங்கள மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆள் ஆவேன், என்னோடய க்ரோத்துக்கு நான் என்னோடய 100% எஃபர்ட் போட போகிறேன் அப்படின்ற ஒரு கன்சிஸ்டண்டான பர்சனாக நீங்கள் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ புரியுதா? சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு இதுதான் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த வீடியோவோட பிக்கஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா, உங்கள் மைண்டை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு கிடையாது. பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பிராண்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மீடியா, பொலிட்டீஷியன்ஸ், கிரியேட்டர்ஸ், நண்பர்கள், குடும்பம், சொசைட்டி எல்லாரும் ஒரு அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற கொஸ்டின் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றது கிடையாது. யாரோட இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மனநிலையாக இருக்கட்டும், உங்களோட கேரக்டராக இருக்கட்டும், உங்களோட ஃப்யூச்சர் கொண்டு டிஃபைன் பண்ண போகுது. ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற முக்கியமான பிலீஃப், கோல்ஸ், ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செகண்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதில் எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்களாக உங்கள் ஓன் தாட்டை வச்சு கிரியேட் பண்ணுது, எவ்வளவு பர்சன்டேஜ் யாரோ ஒருத்தர் பண்ணதுனாலையோ யாரோ ஒருத்தர் சொன்னதுனாலையோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கிரியேட் பண்ணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பார்ப்போம் எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கீங்க, எத்தனை பேர் சுயமாக சிந்திச்சு தங்களோட ஐடியாஸை திங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் அண்ட் சைக்காலஜி ஃபேக்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஹிடன் ட்ரூத்ஸை பற்றி அப்கமிங் வீடியோஸில் நான் நிறையவே சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 7 மணிக்கு ஷார்ப்பாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பெட்டர் ஃபினான்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர். சியர்ஸ்.